ஒரு பவுன் நகை 80,000 ரூபாய்னா முதல் 3 சவரன் நகை போடுவோமான்னு கூட தெரியாது. வசதியாக இருக்கிறவங்க கட்டி கொடுத்துருவாங்க. வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் கோல்டு சேர்க்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே போய் வாங்குறாங்க. ஃப்யூச்சரில் அதோட ரேட் எவ்வளோ போகும்னு தெரியல. அதுக்காக இது கம்மியாக இருக்குன்னு வாங்கி வைக்கிறாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணால் கம்மியாகும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு மாத காலம் 2 மாத காலங்களில் கண்டிப்பாக 2026 வரதுக்குள்ளேயும் நமக்கு 1,00,000 ரூபாய் தொற்றும் அப்படிங்கிறது அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா அதுவே 1,00,000 கிட்ட தாண்டி போயிட்டா. இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் கல்யாணம்லாம் பண்ணணும்னா குழந்தைங்களுக்குலாம் எப்படி அந்த தாலி ரேட் வாங்கவே நாங்கள் கஷ்டப்படணும். இந்த இடம் ஒரு 2 பவுன் வாங்குற இடத்துல வந்து 1 பவுன் வாங்க முடிய மாட்டேங்குது. 1 கிராம் வாங்குற தாங்க வந்து 10,000 மேலே ஆகி போயிடுது. பர்ச்சேஸ் பவர் எங்களுக்கு கம்மியாக போயிடுது. எங்களுக்கு எது இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. நாங்களே இப்போ ஒரு 7 பவுனுக்கிட்ட வாங்கினோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அதுவே ஒரு 3.5 லட்சத்துக்குள்ளே தான் நாங்கள் வாங்கினோம். இன்றைக்கி ரேட்டு அதிகமான ரேட்டாக இருக்குது. இது பெண்களுக்கு வாங்குறதுக்கு எப்படின்னே தெரியல. கனவாக போயிருமா என்னன்னு தெரியல. ஆனால் எல்லாருமே இப்போ பொம்பளை பிள்ளைங்களை வச்சுருக்கோம். எப்படி அதுங்களுக்கெல்லாம் நம்ம வந்து நகை வாங்கி நம்ம சீர்வரிசை செஞ்சு எப்படி பண்ண போகிறோங்கிறது தெரியல. இன்னைக்கு வாங்க முடியல, அதிக ரேட்டு. அன்னைக்கு அப்படி இல்லை. மார்க்கெட்டுக்கு வந்துட்டு போனேன், ஒரு மூக்குத்தியை வாங்கிட்டு போனேன். அப்படி ரேட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு நினச்சி கூட பார்க்க முடியலைங்கப்பா. பொம்பளை பிள்ளைகளை வச்சுருக்கோம், 40 ரூபாய் 50 ரூபாய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. போட முடியுமா இன்னைய ரேட்டுக்கு? 1 கிராம் தங்கத்துக்கு வந்தால் இன்றைக்கி அதுக்கு மேலே கூடமாக இருக்குது. 1.5 கிராம் தங்கத்துக்கு வருது ரேட்டு. நாங்கள் எப்படி எடுக்க தங்கம்னு பார்த்தா கடையில் தான் வந்து பார்க்க முடியும். எங்களால் வாங்க முடியாது. பார்க்க மட்டும் தான் முடியும். தங்கம்னு இல்லை, பேரை மட்டும் சொல்லிக்கலாம். இப்படி போச்சுன்னா கவரிங் நகையில் தான் வெள்ளணும் போல. தங்கம் யார் எடுக்க முடியும்? எங்களை மாதிரி மக்கள் தான் எப்படி தங்கம் எடுக்க முடியும்? தங்க ரேட்டு போகிற பற்றி எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நாங்கள் தங்கத்தை அப்படி பார்க்க தான் முடியுமே தவிர எங்களால் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. தங்கம் வாங்க முடியாதுங்க. நம்ம வசதி வாய்ப்பு இருந்தால் தெரியாது. டெய்லி வேலைக்கு போய் சாப்பிட்றவங்க சாப்பிட தான் முடியுமா, இல்லை வேலைக்கு போய் நகை வாங்க முடியுமா? பிள்ளைகள்லாம் வச்சுருந்து எப்படி கல்யாணம் பண்ணுறதுங்க? ஒன்றும் பண்ண முடியாது. நகை இருந்தால் தான் இப்போது எங்கே போனாலுமே மெயினாக பார்க்குறது நகனப்பு இருக்கா இல்லையான்னு தான் பார்க்குறது. 15 இயர்ஸ்க்கு முன்னாடி 10,000 இருந்துச்சு. இப்போ 1 lakh பக்கமாக வந்துருச்சு. தங்கம்லாம் வாங்குறது இல்லைங்க சார், வாங்கவும் முடியாது. இன்றைக்கி வந்து இருக்கிற பொருளாதாரத்துக்கு வந்து அது ஜாஸ்தியாக தாங்க தெரியுது. மிடில் கிளாஸ் அளவு வாங்க முடியாது. இப்போ எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்குறாங்க. அது எங்களுக்குலாம் 1 பவுன் தங்கம் கூட எடுக்க முடியாது இன்னைக்கு. ஆனால் விலை குறைஞ்சா நல்லா இருக்கும். 1 கிராம் கூட எடுக்க முடியாது. வாங்க முடியாது சார். நினச்சி பார்க்க முடியாது. வரலாறு காணாது. விலை விற்றாக்க எப்படி ஏழைங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க குழந்தைங்கள? எல்லாரும் குழந்தைங்களெல்லாம் கொள்றதா? வரதட்சணை வேற 5 பவுன் போடு 10 பவுன் போடுன்னு கேட்குறாங்க. எங்கேருந்து கொடுப்பாங்க? தங்கம்லாம் வாங்கி போடுற கவரிங்கை போட்டு வேணால் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா ஓடி போகணும்னு சொல்ல வேண்டியதான். இப்போ நாங்களாம் 2 பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு பித்தாலையை தான் போட்டுக்கிட்டு தெரியுறேன். தங்கத்தை எப்படி வாங்குறது? பிள்ளைங்களாம் கட்டி கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி தங்க விலை ஏறிக்கிட்டே போகுது. அத்தியாவசிய பொருள் ஏறிக்கிட்டு போகுதுன்னா நாங்களாம் எங்கே போகிறதுன்னு தெரியல. ஆற்றுல தண்ணி வர மாதிரியே ஏறிக்கிட்டு போனால் நாங்கள் எங்கே தான் போகிறது? பிள்ளைங்களாம் எப்படி கட்டி கொடுக்குறது, எப்படி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. பசங்களுக்கு ஒரு நகை வாங்கினா வாங்க முடியல. அதெல்லாம் நகை வாங்கி கொடுக்கலாம்னா பயமாக இருக்குது. 30,000 வந்துச்சு, இப்போ 80,000 வந்திருக்கு. எப்படி வாங்கி தரது? பயமாக தான் இருக்குது. வந்து வாங்குறதுக்கு மனசு வர மாட்டேங்குது.